அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான வீடியோவில் அல்லாஹ்வின் திருநாமங்கள் பற்றி பார்க்க போகிறோம். திருநாமங்கள் அல் அசீஸு என்பது மழை பொழிய வறுமை நீங்க. அஸ்மால் ஹுஸ்னா அல்லாஹ்வின் அழகிய பெயர்கள் மனிதனின் ஈமானை அதிகரிக்கின்றன. அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹுக்கே அழகிய திருநாமங்கள் உள்ளன, ஆகவே அவற்றை கொண்டு அலையுங்கள். இன்று நாம் பார்க்கும் திருநாமங்கள் அல் அசீஸு. 40 நாட்கள் வரை ஒவ்வொரு நாளிலும் 41 தடவைகள் ஓதி வந்தால் அல்லாஹ் நாடினால் வறுமை நீங்கும், மக்களிடை செல்வாக்கு பெருகும். எந்த படைப்பினக்கும் தேவையற்றவராக இருக்கலாம். ஊரிலுள்ள முஸ்லிம்கள் தண்ணீர் வறண்ட குலத்தினர்கள் நின்று ஒவ்வொரு வரும் 200 தடவைகளை இதனை ஓதி அல்லாஹிடம் இறங்கி துவா கேட்டால் மழை பொழியும். அல் அசீஸு அனைத்தையும் மிகைத்த வல்லமை உடையவன். அல் அசீஸ் என்றது அல்லாஹை யாராலும் வெல்ல முடியாது, அவன் நினைத்தால் எதுவும் நடக்கும். நாம் பலவீனமாக இருக்கலாம், மக்களை நம்மை கைவிடலாம், ஆனால் அல் அசீஸ் ஆனால் அல்லாஹ் நம்மோடு இருந்தால் யாரும் நம்மை தோற்கடிக்க முடியாது. நீங்கள் அல் அசீஸ் நான் சொன்ன முறையில் ஓதுங்க, வறுமை நீங்கும், மழை பொழியும், அப்புறம் மன உறுதி கிடைக்கும், பயம் குறையும், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை அதிகரிக்கும். இதெல்லாம் ஓதுங்க, உங்களுக்கு அல் அசீஸு அப்படின்னு ஓதுங்க. அடுத்தது அல் ஜப்பாரு, எதிரிகளிலிருந்து பாதுகாப்பு பெற தலைவலி நீங்க. காலையிலும் மாலையிலும் தினசரி 216 தடவைகள் ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் எதிரிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். 7 முறைகள் இதனை நெற்றில் எழுதி கொண்டால் தலைவலி நீங்கிடும். இதனை அதிகமாக ஓதி வந்தால் திட சித்தம் ஏற்படும். அல் ஜப்பார், உடைந்த உள்ளங்கள் சீர் செய்பவன். இந்த பெயருக்கு அனைத்தும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பான் என்றும் உடைந்த இதயங்கள் ஆற்றுவோன் என்றும் அர்த்தம். எத்தனை கவலைகள், கஷ்டம், கண்ணீர் இருந்தாலும் அது சரி செய்யக்கூடியவன் அல்லாஹ். அதனால் நீங்கள் அல் ஜப்பாரு ஓதுங்க. அல் முத்தகப்பீரு, அல் முத்தகப்பீர் என்பது புத்திசாலி, குழந்தை பிறக்க, வாழ்க்கையில் வளப்பம் வர, மனைவிடம் கூடும் முன் 10 தடவைகளை ஓதிக்கொண்டால் அல்லாஹ் நாடினால் சாலிகான புத்திசாலியான குழந்தை பிறக்கும். இது அதிகமாக ஓதி கொண்டிருந்தால் வாழ்க்கை வளப்பம் ஏற்படும். 21 தடவை தினசரி ஓதிக்கொண்டால் கெட்ட கனவுகள் வராது. இதை ஓதுங்க. இது என்னன்னா உண்மையான பெருமைக்கு உரியவன் அல் முத்தகப்பீரு. பெருமை அல்லாஹுக்கே உரியது. மனிதன் தாழ்மையாக இருக்க வேண்டும். இன்று மனிதன் பதவி, பணம், அழகு ஆகியவற்றால் பெருமை கொள்கிறான், ஆனால் உண்மையான மகத்துவம் அல்லாஹுக்கே. பலன் நான் சொன்னேன் இல்லைங்க, அதுமாரி ஓதுங்க. ஓதுனா உங்களுக்கு குழந்தை இதாகும், அகந்தை குறையும், அதனிருந்து தாழ்மை வளரும், மக்களின் அன்பு கிடைக்கும். அல் முத்தகப்பீருக்கும் இவ்வளோ இது இருக்குது. அடுத்தது அல் ஹாலிக்கு. அல் ஹாலிக்கு என்பது ஆண் குழந்தை பிறக்கவும் ஆபத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். இதை நம்ம ஓத போகிறோம். எப்படி ஓத போகிறோன்னா, இதனை தினசரி 6 தடவை ஓதி வந்தால் அல்லாஹ் நாடினால் ஆண் குழந்தை பிறக்கும். 7 தினங்கள் வரை தொடர்ந்து 100 தடவைகள் வீதம் ஓதி வந்தால் எல்லாவித ஆபத்துகளை விட்டும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். நள்ளிருள் அதிகமாக ஓதி வந்தால் உள்ளம் ஒளியமயமாகும். இதனை நீங்கள் 100 தடவை ஓதிக்கொண்டா கூட சூதாட்டம் இல்லாத போட்டிகளில் ஈடுபட்டால் வெற்றி கிடைக்கும். சூதாட்டம் இல்லைன்னா அதுமாரி அந்த வெற்றி கிடைக்கும். என்பது படைப்பவன். நம்ம இந்த உலகத்தை படைத்தவன் அல்லாஹ். பயான் கருத்து, ஒரு கண், ஒரு இதயம், ஒரு மூச்சு இவற்றை நாம் உருவாக்க முடியாது. அனைத்தும் அல்லாஹ்வின் படைப்பு. அல்லாஹ்வின் மீது நன்றி அதிகரிக்கும், ஈமான் வலுவாகும். படைப்புகளை பார்த்து அல்லாஹ்வை நினைப்போம். நீங்கள் அல் ஹாலிக்கு என்று அதிகமாக ஓதிக்கிங்க. நான் என்ன இதில் ஓத சொல்கிறேன்னா அதேமாரி ஓதுங்க. ஓதுனா இன்ஷா அல்லாஹ் எல்லாம் நிய்யத்தோடு ஓதிங்க, எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அல் பாரியூ, குறையில்லாத உருவாக்குபவன். அல் பாரியூ அல் முஸ்தவீர். அடுத்தது பார்க்க போகிறோம். மலடிக்கும் குழந்தை பிறக்க, கண் நோய் நீங்க. மலட்டு பெண்கள் 7 நாட்கள் நோன்பிருந்து தண்ணீரை கொண்டு நோன்பு திறந்து 21 தடவை இதனை ஓதி வந்தால் அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் கர்ப்பம் தரித்து குழந்தை பெற்றெடுப்பாள். அந்நாஃபியுல் பாரி என்று 11 தடவைகள் ஓதி கண்களில் ஊதிக்கொண்டால் கண் நோய் குணமாகும். அதிகமாக ஓதி வந்தால் கடன் சுமையும் உங்களுக்கு குறையும், துன்பம் நீங்கும், நல்ல மரணம் கிடைக்கும். இதில் இன்னும் நிறையா இருக்குது. அல் பாரியூ அல் முசவீரு அப்படி நீங்கள் அதிகமாக ஓதலாம்.
அல்பாரி என்பது ஒவ்வொரு படைப்பும் சரியான அளவிலும் ஒழுங்கிலும் படைத்தவன். மனிதன் உடலின் ஒவ்வொரு உறுப்பும் துல்லியமாக இருக்கிறது. இது அல்லாஹுவின் ஆற்றலின் அடையாளம். நான் அது அந்த மலடி அல்பாரி அல் முசவீரை பற்றி ரெண்டுத்தை பற்றி நான் சொல்லிட்டேன். அதான் அந்த குழந்தைக்கும் அந்த வறுமைக்கும் கடனுக்கும் துன்பத்துக்கும் நல்ல மரணம் கிடைக்கும். இது இதுவும் ஓதிக்கலாம் நீங்கள். இது அல் முஸ்தவீரை பற்றி பார்க்கணும். உருவங்களை அமைப்பவன். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி உருவம், முகம், குரல் ஆகியவற்றை வழங்கியவன் அல்லாஹ். உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாலும் ஒரே மாதிரி முகம் இல்லை. இது அல்லாஹுவின் அற்புத சக்தி. நம்முடைய தோற்றத்தை பற்றி குறை கூறாமல் இருப்போம். அல்லாஹுவின் தீர்ப்பில் திருப்தி அடையும். நன்றி உணர்வு அதிகரிக்கும். நீங்கள் இந்த 5 திருநாமங்களும் நான் என்னென்ன சொன்னேன்னா அந்த முறையில் அந்த எண்ணிக்கையில் நியத் வச்சு உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேட்கலாம். கேட்டு நீங்கள் துவா அல்லாஹ்விடம் கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் சீக்கிரம் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நாம் எத்தனை முறை அல்லாஹின் பெயர்களை ஓதுகிறோம், ஆனால் அதன் அர்த்தத்தை சிந்திக்கிறோமா? உங்களை இதயம் அடைந்திருக்கிறதா? அல் ஜப்பார் இருக்கிறான், உங்கள் உதவி தேவைப்படுகிறது. அல் அஜீஸ் இருக்கிறான், உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் தேவைப்படுகிறதா? உங்களை படைத்த அல் ஹாலிக் இருக்கிறான், உங்களை அழகாக வடிவமைத்த அல் முஸவ்வீர் இருக்கிறான். அல்லாஹ்வின் இந்த பெயர்களை அறிந்து கொண்டு அவற்றை கொண்டு துவா செய்ய ஆரம்பிப்போம். யா அஜீஸ், யா அல்லாஹு, யா அஜீஸ், எங்களுக்கு வலிமையும் ஈமானையும் தந்தல்வாயாக. யா ஜப்பார், எங்கள் உடைந்த இதயங்களை சீர் செய்தல்வாயாக. யா முத்தகப்பீர், அகந்தையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா ஹாலிகு, உன் படைப்பின் நோக்கத்தை உணர்ந்து வாழும் பாக்கியத்தை தந்தல்வாயாக. யா பாரியு, எங்கள் குறைகளை மன்னித்து எங்கள் வாழ்க்கை சீராக்குவாயாக. யா முஸவ்வீரு, இம்மையிலும் மறுமையிலும் அழகான நிலை எங்களுக்கு வழங்குவாயாக. எங்கள் பாவங்களை மன்னித்து கஷ்டங்களை நீக்கி கப்ரை வெளிச்சமாக்கி வை. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற நமக்கு சொர்க்கத்தை அருள்வாயாக. ஆமீன் ஆமீன் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.